ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 200 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து சலிச்சிட்டு தான் நான் சேர்க்குறேன். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன். இந்த ஓமத்தை கையில் சேர்த்துட்டு நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. கடைசியாக இது கூட வெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா முன்னாடி எடுத்து வச்சுருங்க. நல்லா உருகுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருக்கிட்டு கூட நீங்கள் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூனும், எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கமாக பிசைவானா நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷமாவது நல்லா நம்ம கை வச்சு மாவு பிசைஞ்சிக்கணும். குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 நிமிஷத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வந்து மாவை நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். மாவு வந்து நான் 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவு வந்து 3 பாகமாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா மாவை ஒரு முறை பிசைஞ்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். மாவு ஒட்டாமல் தேய்க்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்லிஸாக வந்து இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க, அப்போ நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். வெண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயை வந்து மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாக வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கோதுமை மாவே சேர்த்துக்கிறேன். சும்மா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு சும்மா இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இதை ஒரு பக்கத்தில் இருந்து நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே வரலாம், ரோல் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஓரம் வந்து நல்லா பிரியாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு உருட்டிக்கோங்க. இப்போ கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம், சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக நமக்கு கிடச்சிருக்கும். இது இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதாவது இந்த பொசிஷனில் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். திரும்பவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா மெல்லிஸாக வந்து நான் தேய்ச்சிக்கிட்டேன். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு பக்கமாக எப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கார்னரில் வெண்ணெயை வந்து தடவிக்கிறேன். கொஞ்சம் திரும்பவும் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து நான் இந்த ஓரங்களில் தடவி விட்டுடுறேன். ஃபுல்லாகவும் நீங்கள் வெண்ணெயை தடவிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் ஓரங்களில் மட்டும் நீங்கள் வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த ஓரத்தை மட்டும் இப்படி மடித்தோம் பார்த்தீங்களா, இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாமல் இருக்கிறதுக்கு சும்மா பாதி தூரத்துக்கு மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் போதும்.
இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சமாக மாவு போட்டு தேய்ச்சி அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாவு வந்து இப்போ தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்கணும். ஸ்நாக் வந்து ரொம்ப மொத்தமாக போட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா மெல்லிசாவே தேய்ச்சிக்கிட்டு நம்ம மடிச்சிக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஃபோக் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கத்தியில் கூட நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எழும்பக்கூடாது, பூரி மாதிரி நல்லா எழும்பி வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுட்டோம்னா எழும்பாமல் இருக்கும். சும்மா அங்கங்கே லைட்டாக அப்படி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம்னா போதும், எழும்பாமல் வரும். இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவெல்லாம் தேய்ச்சி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. இந்த மாதிரி பாதி அளவுக்கு தான் எண்ணெய் காயணும். நம்ம நார்மலாக குக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எண்ணெயை காய வச்சு, அந்த அளவுக்கு இல்லாமல் அதில் பாதி அளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்கோங்க போதும். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவை போடும்பொழுது பாருங்கள் லைட்டாக தான் பபிள்ஸ் வரணும், ரொம்ப வரக்கூடாது. இதுதான் சரியான பதம், எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு எண்ணெய் காய வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இதில் போட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கலாம். தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மடித்து தேய்ச்சிருக்கிறதுனால வேகணும். கொஞ்சம் வேகிறது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதனால் தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக தீஞ்சிடும், ஆனால் வெந்திருக்காது, மொறுமொறுன்னு இல்லாமல் போயிடும். கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுட்டு செய்யும் போது கரெக்டான பதத்தில் நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம், அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. கலரும் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் மிதமான தீயில தான் நம்ம குக் பண்ணுறோம். உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வரணும், எல்லா லேயரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வச்சு நல்லா டேஸ்டியாக நம்ம ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நமத்து போகாமல் நல்லா மொறுமொறுனே இருக்கும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நிறைய பொருளாக அதிகமாக சேர்க்கல. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம கோதுமை மாவு இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே புதுவிதமாக இருக்குது பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி ஷேப்லலாம் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும் போது ஸ்நாக்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய லேயராக வந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ஸ்நாக் வந்திருக்கு. நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த லேயர் வந்து நம்ம ரவுண்டாக தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு நீங்கள் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ரொம்ப மொத்தமாக போட்டுட்டோம்னா நமத்து போன மாதிரியே இருக்கும், கிறிஸ்பியாக வராது. அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஸ்நாக் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கோதுமை மாவு இருந்ததுன்னா டக்குன்னு இந்த ஸ்நாக்கை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.